Hi friends, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதுலேருந்து சில அப்சர்வேஷன், அந்த டெஃபினேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்சர்வேஷன், அப்புறம் அதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போ சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமில் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். கான்செப்ட்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன? கண்டிப்பாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவோம். சில புக்கில் நோட்டேஷன் ஏ பவர் டீன்னு கொடுக்க மாட்டாங்க, ஏ டேஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏ போட்டு சின்னதாக ஒரு சின்ன டேஷ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். பட் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ அப்சர்வேஷன்ஸில் அதாவது டெஃபினேஷன்லேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இல்லை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சிமெட்ரிக்ஸ்க்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ்க்கும் ஒரு மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ சிமெட்ரிக்காக இருந்தால் ஏஐஜி இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ ஃபார் எவ்ரி ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு பதிலாக 1 2 3 வாட் எவர் என்ன அப்ளை பண்ணாலும் சரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவர் ஐ ஈக்குவல் டு ஜே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு பதிலாகவும் ஜேக்கு பதிலாகவும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2வே கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ A22 ஈக்குவல் டு A22. அப்போ என்ன ஆகும், அந்த டயக்னல் என்ட்ரிஸ் பற்றி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, அது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் if I is not equal to j, we have some restriction on non-diagonal diagonal. அதாவது என்னென்னா I is not equal to j. இப்போ I is not equal to j டிஃப்ரெண்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 2 1 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஏல ஐக்கு பதிலாக 2 அண்ட் ஜேக்கு பதிலாக 1 சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், இது A12. அப்போ A21ங்கிற என்ட்ரியும் A12ங்கிற என்ட்ரியும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அடுத்து A31 A13யும் சேமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு எலமெண்ட் அந்த மேட்ரிக்ஸ்குள்ளேயே ரெண்டு எலமெண்ட் என்ன இருக்குன்னா சேமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா இதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பேஸ் இட் இஸ் இது வேறு நம்பர் இது வேறு நம்பர், டிஃப்ரெண்ட் பேஸ் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? இது சிமெட்ரிக்கோடைய பேசிக் அப்சர்வேஷன். ஓகே. இப்போ வந்து சிஎஸ்ஐ நெட்டில் எப்படி டேரெக்டாக கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து சிமெட்ரிக்கானு செக் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. இது சாதாரணமாக நம்ம காலேஜ் லெவல் நம்ம படிக்கும்போது 2 மார்க்ஸில் வேணால் கேட்டிருக்கலாம், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து சிமெட்ரிக்கானு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரைட் டவுன் த செட் which represent all symmetric matrices of order 3. அப்படின்னா என்ன அப்படின்னா 3 ஆர்டர் இருக்கிற மாதிரி. 3 ஆர்டர் என்னது, கண்டிப்பாக இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும், 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் தான். நான் ஃபார்மேட் எழுதிட்டேன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செட் கேட்டிருக்காங்க. செட்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஸ்ஸில் அந்த செட்டில் என்னெல்லாம் இருக்கணும், 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அந்த 3x3 மேட்ரிக்ஸ் எல்லாமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஏஐஜி இஸ் ஈக்குவல் டு ஏஜே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதான் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ட்ரிவியல் என்ட்ரிஸ் இருக்கணும். நான் ட்ரிவியல் என்ன சொன்னால் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா A12 ஈக்குவல் டு A21 அண்ட் A31 ஈக்குவல் டு A13 அண்ட் A32 இஸ் ஈக்குவல் டு A23. ஓகேவா? ஏன்னா வந்து 2x2 மேட்ரிக்ஸில் ஐஜி அப்ளை பண்ணும்போது இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரி சேமாக இருக்கணும், இதுவும் சேமாக இருக்கும், இதுவும் சேமாக இருக்கும். பட் டயகனல் என்ட்ரியை பற்றி எந்த கான்செப்டும் அவங்க சொல்லலை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த என்ட்ரிஸ் இருக்குது, மெயின் டயகனல் என்ட்ரிஸ் அப்படியே இருக்குது. ஓகே. அப்போ இது ரெண்டும் ஒரே என்ட்ரி, இது ரெண்டும் ஒரே என்ட்ரி, இது ரெண்டும் ஒரே என்ட்ரி. ஓகே. அப்போ A11 அடுத்து A22 A33. இப்போ இட் ஹேஸ் 6 நான் ட்ரிவியல் என்ட்ரிஸ் இருக்கும். ஓகே. அப்போ வந்து 6 நான் ட்ரிவியல் என்ட்ரிஸ், ரிப்பீட்டட் என்ட்ரிஸ் இல்லாமல் எத்தனை இருக்குன்னா மொத்தமாக 6 என்ட்ரி. 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணால் 6 என்ட்ரி தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரல் கேஸ்க்கு நம்ம எழுதணும். எப்பவுமே நான் ஜென்ரல் கேஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம n = 2 or 3 அப்ளை பண்ணி சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் நமக்கு டைம் இருக்காது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஃபார்ம்ஸ். நம்பர் ஆஃப் நான் ட்ரிவியல் என்ட்ரிஸ் இன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இப்போ ஆர்டர் nல நான் என்ன சொல்லலாம், டயகனல் என்ட்ரிஸ் பற்றி எந்த கண்டிஷன் சொல்லலை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை டயகனல் என்ட்ரிஸ் இருக்கோ அந்த டயகனல் என்ட்ரிஸ் ஒன்று டிஃப்ரெண்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் நம்பர் என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ வந்து இங்கே 3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால 3x3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால 3 எலிமெண்ட் இருந்துச்சு. சப்போஸ் n×n இருந்தாலும் n. This is only for diagonal entries. இப்போது நான் டயகனல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறேன். நான் டயகனல்னால் இந்த டயகனலுக்கு மேலே உள்ளதையும் பார்க்கணும், கீழே உள்ளதையும் பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மேலே உள்ள என்ட்ரியும் இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. அப்போ என்ன ஆகும், இதை ஒரு தடவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்பர் ட்ரையாங்கிள் என்ட்ரி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். லோயர் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ரெண்டுமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நான் ட்ரிவியல் என்ட்ரி பார்க்கறதுனால இந்த என்ட்ரியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த என்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ட்ரிஸ் இன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ என்ட்ரிஸ் இன் ஏ
மைனஸ் டயகனல் என்ட்ரி பை 2. என்னென்னது மொத்த என்ட்ரி எத்தனை இருக்குது மைனஸ் டயகனல் என்ட்ரி பண்ணால் இந்த என்ட்ரிஸ்லாம் வந்துடும், நான் டயகனல் என்ட்ரி வந்துடும். பட் நமக்கு என்ன தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவும் ஈக்குவலாக தானே இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம பை 2 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷன் கட் ஆகிடும், இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேவா. அப்போ என்னாகும் மொத்த என்ட்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால என்னாகும் n இன்ட்டு என், தட் மீன்ஸ் n ஸ்கொயர் கிடைக்கும். டயகனல் என்ட்ரி n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2nல ஒரு n மட்டும் கிடைக்கும், n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். ஆனால் சிம்பிளாக என்ன காமனாக வெளில எடுத்திருக்கேன். அப்போ என்ன உங்களுக்கு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 கிடைக்கும். ஓகே, அதாவது எப்படி சொல்லணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 2n மைனஸ் n, தட் மீன்ஸ் n ப்ளஸ் n ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். இது நான் என்ன காமனாக எடுத்து n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஓகேவா, தேங்க்யூ.